டிப்ரெஷன். இந்த ஜென் எக்ஸ் ஜெனரேஷன்ல டிப்ரெஷன்ங்கிற வேர்டே ரொம்ப காமனா போச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப டிப்ரெஸ்டுன்னு சொல்லாத ஆளே இல்லாமயும் போயிடுச்சு. ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன்? அண்ட் தென் அத எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். டிப்ரெஷன் டிப்ரெஷனுங்கிற வேர்ட் ரொம்ப காமன், ஓகேங்களா? ஸோ டிப்ரெஸ்டுன்னு சொல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் திட்டாங்கன்னா எப்போடா டிப்ரெஸ்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்கலை அவன் லைஃப்ல டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லுவான். ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட பேசல அப்படின்னா டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி போடா, அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு நம்ம அமைதியாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்க்கு நம்ம வருவோம். ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன் அண்ட் தென் அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ரியலி ப்ரூவன் வேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வேஸ் மூலமா நிறைய பேர் இந்த ப்ரூவன் வேஸ் மூலமா நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லைஃபுமே நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்க எப்படி டிப்ரெஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டிப்ரெஷன்னா ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன். ஒரு பர்சன் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சேடா ரொம்ப டீப் சேட்னஸ்குள்ள போறது. எம்டினஸ், வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுமென்ட்டு ஒரு எம்டினஸ் அவங்க வாழ்க்கையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. அண்ட் தென் ஹோப்லெஸ்னஸ். ஸோ வாழ்க்கையில எந்த ஒரு கோலும் இல்லாம ரொம்ப எம்டியா ரொம்ப டார்க்கா அந்த மாதிரி ரொம்ப லாங் பீரியடுக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னா அது பேர் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப லாங் பீரியட்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி ரொம்ப சேட்னஸ்க்குள்ள போறது. அண்ட் தென் வாழ்க்கையில எந்த ஒரு கோல் நோக்கி போகாம அடுத்தடுத்தது என்னன்னு பார்க்காம ரொம்ப சேடா ரொம்ப டீப் டவுனா ஃபீல் பண்றது பேர் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு டெம்பரவரி சேட்னஸ் கிடையாது. ஆக்சுவலா சொல்லப்போனா ஒரு ரியல் ஹெல்த் மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது இதுதான் டிப்ரெஷன், ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு சும்மா சொல்றாங்க டிப்ரெஸ்டா இருக்குடா, டெம்பரரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சோகமா இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் சோகமா இருப்போம், இல்லை ஒரு 10 நிமிஷம் சோகமா இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாராவது திட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மேக்சிமம் போனீங்கன்னா ஒரு 1 ஹவர் சோகமா இருப்போம். ஸோ அதை தாண்டி நம்மளால அந்த அளவுக்கு சோகமா இருக்க முடியாது. ஸோ ஒரு வேற சுச்சுவேஷன் நமக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்து நம்ம லைஃப்ல முன்னேற்றிட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஆனா இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அதை நினைச்சு ரொம்ப பீரியட் ஆஃப் லாங் வருஷ கணக்குலயே அதை நினைச்சுக்கிட்டு அழுந்துக்கிட்டு ஸோ அவங்க ஃபர்தரா அவங்களால மற்றவங்க கிட்ட பேச முடியாம ரொம்ப லோன்லினஸ்ஸா வாழ்க்கையில எந்த ஒரு எம்டினஸ் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்றதுக்கு தான் உண்மையான டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்த் மெடிக்கல் கண்டிஷன் சைக்காலஜிஸ்ட நம்ம போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கவுன்சிலிங் மூலமா போகலாம். ஸோ இதுல எந்த ஒரு தவறுமே இல்லை நீங்க சைக்காலஜிஸ்ட் பார்க்கறது. ஸோ இப்போ டெம்பரரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஸோ அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தான் 3 நாள் டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாவே நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம்னாவே இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் ஓவராகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ரெஷன்னால என்னென்னலாம் நம்மளால பாதிப்பு ஏற்படுது அண்ட் தென் என்னென்னலாம் சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்கு. டிப்ரெஷன்னால நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ். இப்போ உனக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு மேக்சிமம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதுக்கு எடுத்தாலுமே நெகட்டிவா நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருப்ப. அண்ட் தென் ஒரு பாசிட்டிவா நடக்க வேண்டிய விஷயத்துல கூட அதுல நெகட்டிவா நீ யோசிச்சுட்டு இருப்ப. ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் உனக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ என்னடா இது போய் செஞ்சுக்கிட்டு போனா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீ செய்யற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னோட எனர்ஜி லெவலுமே அப்படியே டவுன் ஆகும் ஆக்சுவலா சொல்ல போனா, ஓகேங்களா? ஸோ எனர்ஜி லெவல் அப்படியே டவுன் ஆகும். ஸோ இப்போ நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றதால நிறைய பேர் டிப்ரெஸ்ட் லெவலுக்குள்ள அதிகமாக போற அளவுக்கு ரொம்ப கான்சியஸ்னஸா இருக்கு ஆக்சுவலா. ஸோ எடுத்துக்கிட்ட டிப்ரெஷன். ஸோ இது இட் கிவ்ஸ். ஸோ மற்றவங்க லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய லைஃப்ல நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லா எடிட்டு. அது எல்லாமே சும்மா எடிட்ஸ் தான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபோன் மூலமா பார்க்கறது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் ரியலி ட்ரூ. ஸோ இந்த இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போறது நிறைய பேர்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம எமோஷன்ஸும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் எப்படின்னா ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபீல் ஹாப்பி. ஓகேங்களா? அப்பதான் இந்த டோபமைன்ங்கிறது நமக்கு அந்த ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செக்ரிஷன்ஸ் ஆகி நமக்கு வந்து ஹாப்பியா நம்ம எந்தூசியாஸ்டிக்கா வச்சுக்கும். இப்போ நம்ம வந்து டிப்ரெஷனாவே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. எதுக்கு எடுத்தாலுமே நம்ம இந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே, அந்த அளவுக்கு நாம வந்து அ ஓகே அப்படின்ற மாரி நம்மளே டீப் டவுனா நம்ம வந்து ஃபீல் பண்ணிப்போம். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நாம எமோஷனலி ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது வந்து நம்ம ஸ்லீப் சைக்கிளுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீ ஸ்லீப் சைக்கிள் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிப்ரஸ்டா இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தூங்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடக்கணும்? இப்படி நடந்திருக்கலாமோ? அப்படி நடந்திருக்கலாமோ? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அண்ட் தென் வந்து ரொம்ப வெளிய வந்து சேட்னஸ் போட்டுக்கிட்டு சோக பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க மூலமா இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்லீப் சைக்கிள். ஸோ உங்க ஸ்லீப் சைக்கிள கொஞ்சம் நீங்க ரெகுலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டிப்ரஷன்லேருந்து வெளிய வரதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ லாஸ் ஆஃப் அப்படைட். லாஸ் ஆஃப் அப்படைட்னா உனக்கு வந்து பசிக்காது ஆக்சுவலா. இப்போ ஒரு ஃபுட்ட பார்த்த அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து காலையில ஃபுட் இருந்ததுன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தூசியாஸ்டிக்கா போயிட்டு ஃபுட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அந்த எனர்ஜி லெவலை ஏத்திப்பாங்களே. ஸோ உனக்கு எதுக்கு இடத்துல எந்த சாப்பாடு பார்த்தாலுமே உனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு வெறுப்பு தன்மை வரும். அந்த எடா சாப்பிட்டுக்கிட்டே இருந்து போடா நான் எனக்கு இல்லை முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உன்னால வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ள உள்ளவே போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இல்லாம இருந்தோம்னா ஸோ இதனால உனக்கு வந்து எனர்ஜியுமே கிடைக்காது. ஸோ உன்னால ஃபீல் குட் மோட்டிவேட்டடா உன்னால இருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம உன் டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீ வந்து கண்டிப்பா வந்து லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் லாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ உன்னால எதுவுமே செய்ய முடியாது ஆக்சுவலா. இதுக்கு இடத்துல இந்த மைண்ட்குள்ள அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ போய்கிட்டே இருக்கும். உன்னால வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது ஆக்சுவலா. ஸோ உன் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டீப் டவுன் ஆக்கிட்டே இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா சொல்லலாம். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீ இதுக்கு முன்னாடி வந்து நீ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப ஆக்சுவலா. ஸோ படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஜிம் போறதுல இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ப்ளே பண்றதுல. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நீ வந்து உன் ஒர்க்ல நீ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா நீ வந்து செஞ்சுட்டு இருப்பியா இல்லையா? ஸோ அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீ செஞ்சுட்டு இருப்பியா இல்லையா? அதுல வந்து லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது அப்படியே எடுத்துரும். ஓகேங்களா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஃபீல் சேட்னஸ். ஓகேவா? எப்ப பார்த்தாலும் சோகமாவே உட்காந்துக்கிட்டு ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேட்னஸ் உன் வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ ஃபீல் ஒர்த்லெஸ். ஸோ மற்றவங்கள நம்ம ஒர்த் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி உனக்குள்ள இருந்தாலும் ஆனா நீ வந்து ஃபீல் ஒர்த்லெஸ் அந்த மாதிரி நீ வந்து ஃபீல் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூ ஃபீல் லோன்லினஸ். ஸோ வந்து இந்த ஒர்த் இல்லாததுனால நம்ம வந்து லோன்லினஸ்குள்ள நீ போறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயம் சரி ஓகே இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ண நீ வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவ. ஒரு விஷயத்துக்காக நீ கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க் போடுற அப்படின்னா உன்னால வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஒரு மனுஷனை கொண்டு போய் ஒரு பாதாள உலகத்துல வந்து தள்ளி விட்டுரும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு ஈஸியஸ்ட் ஒரு ப்ரூவன் வேஸ் மூலமா உங்களால ஒரு டிப்ரெஷன்ல இருந்து கண்டிப்பா வந்து வெளியே வர முடியும். ஸோ இது எல்லாருமே வந்து இந்த ப்ரூவன் வேஸ் கண்டிப்பா எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதை நானுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ 2 3 நாள் சோகமா இருக்கு அப்படின்னா ஸோ ஐ வில் யூஸ் திஸ் திங்ஸ் டு மாடிஃபை மை செல்ஃப் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ உங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருக்கு ரொம்ப சேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீப் திங்ஸ் பிரைட். கீப் திங்ஸ் பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா உங்க ரூம்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ்டா இருந்துச்சு, ஜன்னல்லாம் ரொம்ப க்ளோஸ்டா இருக்குன்னா ஸோ அதில் ஓப்பன் பண்ணுவேன். நல்ல வெளிச்சம் வரட்டும் ஆக்சுவலா நல்ல வெளிச்சம் நல்ல காற்று வரட்டும் அந்த டோர்ஸ்ல ஓப்பன் பண்ணுவேன். அப்படிலாம் முடியல அப்படின்னாலுமே வெளியே போயிட்டு வா ஆக்சுவலா. ஸோ வெளியே போகும்போது ஒரு 10 நிமிஷம் காலையிலயோ ஈவினிங்லோ ஒரு 10 நிமிஷம் நீ சன்லைட்டை பார்க்கறது மூலமா சன்லைட் கிட்ட நீ வந்து வாக் பண்றது மூலமா வெளிச்சமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உன் மூட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா. ஸோ நிறைய வந்து நீ வந்து உன் ஹார்மோன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ யூ கேன் கெட் அவுட் ஃப்ரம் டிப்ரெஷன்ஸ். ஸோ அந்த டார்க்னஸ் வந்து உன்னால வெளியே வரதுக்கு ரொம்ப
சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமா இருந்தீன்னா கண்டிப்பா வந்து உன்னால வந்து சக்சஸ் அப்படின்றது ரொம்ப வந்து டிப்ரெஷன் அண்ட் சக்சஸ்ல இருந்து கண்டிப்பா உன்னால வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாம கிளீன் யுவர் ரூம். ஓகேங்களா? ஒரு கிளீனிங்ங்கிறது ஆக்சுவலா ஒரு மேஜரான ஒரு திங். ஆனா வந்து நம்ம ரூம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளீனா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வீட வந்து கிளீனா வச்சுக்கிட்டோம்னா, இட் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ ஒர்க் மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ண கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா, ஸோ எந்த ஒரு சோகமா இருந்தாலும் கண்டிப்பா அதுலருந்து நம்ம வெளிய வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஒரு குப்பையில நாம இருந்தோம்னா, ஸோ அங்க இருக்கு, அங்க சாப்பிட்டது மிச்சது, அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்பின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிப்ரஷன். ஸோ பாக்க நம்ம போடா அப்புறம் செஞ்சுக்கலாம், போடா அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ வந்து நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கிற மாரி. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு வந்தோம்னா, ஸோ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3 திங் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒர்க். கண்டிப்பா இது ஒரு சொல்லப்போனா ஒரு என்னது எல்லாருக்கும் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் உன் ஒர்க்ல நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீ வந்து செய்யும்போது, ஒரு 10 நிமிஷம் தான் என்னால படிக்க முடியுது அப்படின்னாலுமே, ஸோ இட் டேக்ஸ் ஸோ 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு, அப்புறம் உட்காந்து 10 நிமிஷம். உன் கான்சன்ட்ரேஷன கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். உன் ஒர்க் நீ வந்து வேலைய செஞ்சுக்கிட்டு, உன் வேலைய மட்டும் நீ வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா வச்சுக்கோங்க, இட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் டிப்ரஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்க நீ ஒழுங்கா செஞ்சினாவே முக்காவாசிலேருந்து நெறைய பேர் டிப்ரஷன்லேருந்து வெளிய வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ இப்பலாம் ஆ ஃப்ர ஸோ அப்பலாம் நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு நெறைய தாட்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஸ்கூல் லைஃப் நல்லா இருந்திருக்கும் சில பேத்துக்கு. சில பேர் காலேஜ் லைஃப் நல்லா இருந்திருக்கும். சில பேர் ஒர்க் பிளேஸ் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்கவங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்கலாமோ, ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி நீ பேசும்போது கண்டிப்பா வந்து "ஓ! ஆமாடா நாமெல்லாம் இப்படி இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, கண்டிப்பா நீ அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்பயே போயிட்டு வருவ. ஸோ இமேஜினேஷன்ல போயிட்டு வரும்போது நம்மலாம் ஓ அப்படி இருந்தாலும் ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஃபீல் ஃப்ரீ. அண்ட் தென் வந்து உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசுறது, அண்ட் தென் வந்து உனக்கு வைபா இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட நீ போய் பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கண்டிப்பா வந்து உன் மூட வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணும். ஸோ வந்து ரொம்ப சேட்னஸா இருந்தாலுமே கூட ஒரு ஏதாச்சும் ஒரு காமெடி ஓப்பன் பண்ணி ஸோ அந்த காமெடி உண்மை சிரிச்சுக்கிட்டு ஸ்கூல் டேஸ்ல ஸோ இந்த மாதிரிலாம் நீ இந்த மாதிரி யூ கேன் ஃபீல் டிப்ரெஸ்ட். ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்து நீ வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் யாருன்னா உன் ஃப்ரெண்டு தான். ஸோ எந்த அளவுக்கு நீ வந்து ஹாப்பியா உன் ஃப்ரெண்டை நீ வச்சிட்டு இருக்கியோ ஸோ அந்த அளவுக்கு அவனும் டிப்ரெஷன் இல்லாம இருப்பான், நீயும் டிப்ரெஷன் இல்லாம இருப்ப. ஸோ மறுபடியும் என்னைக்காச்சும் சோகம் வந்துச்சுன்னா அவனுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குமே நிறைய வந்து தாட்ஸ் வரும் ஆக்சுவலா. ஸோ எது இருந்தாலும் ஒரு மனசு விட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டோம்னாவே கண்டிப்பா நம்ம மனசுல இருக்க ஆறுதல்லாம் இறங்கிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீ வந்து பண்ணினாவே கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மோஸ்ட் ஆஃப் திங் என்னன்னா, உனக்கு பிடிச்ச படம் பார்க்கறது. அது எவ்வளோ பழைய படமா இருந்தாலும் சரி, ஒரு கிரிஞ்சாவே இருந்தாலும் சரி, ஒரு காமெடியாவே இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு பழைய படமா இருந்தாலும் சரி, உனக்கு புடிச்ச படத்த உக்காந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் பார்த்தீனாவே, அத விட ஒரு டிப்ரஷன்ல இருந்து வெளிய வரதுக்கு வாய்ப்பே இல்ல ஆக்சுவலா. அது நமக்கு வந்து ஃபீல் குட் பண்ணும் ஆக்சுவலா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லுவேன், உனக்கு புடிச்ச படத்த உக்காந்து பாரு. புடிச்ச படம், உனக்கு புடிச்ச படம், அவனுக்கு புடிச்ச படம், இவனுக்கு புடிச்ச படம்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, உனக்கு இன்னும் இன்னும் டிப்ரஷன் ஆகும். ஸோ அதனால நீ தனியா உட்காந்து பார்த்தாலும் சரி பரவால்ல, பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு புடிச்ச படத்த பார்க்கும்போது, கண்டிப்பா நீ வந்து டிப்ரஷனுக்குள்ள மேக்ஸிமம் வந்து போமாட்ட. அந்த டேல இருந்து உனக்கு கண்டிப்பா வந்து விடுதலைங்கிற மாரி நீ வந்து ஃபீல் பண்ணுவ. அது மட்டும் இல்லாம மியூசிக். தெரிஞ்சு பண்றாங்களா, சில பேர் தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. டிப்ரஷனுக்குள்ள போனவங்க எல்லாருமே சோகப்பட்டா பாட்டு கேட்பானுங்க. ஏன் அப்படி கேட்கறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆக்சுவலா. இது சோகக்காட்டும் இவன்லாம் கேட்க மாட்டான். சேட் சாங்ஸ்ல இவங்கலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவனுங்க தான் மேக்ஸிமம் சேட் சாங்ஸ வந்து கேட்பானுங்க. ஸோ இதெல்லாம் நாம பண்ணிக்கிட்டு, உனக்கு மோட்டிவேஷனல் சாங்ஸா நெறைய சாங்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ புதுசா ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி மார்னிங் எழுந்து நீ வந்து மோட்டிவேஷன் பண்றது. அந்த வந்து ஜிம் ஹிட் பண்றது. ஸோ ஃபிட்னஸ்ல ஹெல்த் கான்ஷியஸ்ல நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ மோட்டிவேஷனலா இருந்தீன்னா, ஸோ சாங்ஸ வந்து ஃபர்ஸ்ட் மாத்து. டிப்ரெஷன்ல இருக்க அப்படின்னா, உன் பிளேலிஸ்ட்ல இருக்க சாங்ஸ ஃபர்ஸ்ட் மாத்து. மோட்டிவேஷனல் சாங்ஸா மாத்து. அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீ வந்து டிப்ரெஷனா வந்து ஃபீல் பண்ண மாட்ட. நல்ல குத்து வைப் நல்ல ஒரு டான்ஸ ஒண்ணு போட்டீன்னா வச்சுக்கோவேன், எல்லா டிப்ரெஷன்லாம் காத்தோட காத்தா பறந்துரும். அது மட்டும் இல்லாம கெட் அவுட். கெட் அவுட்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றேன். ஆமா, வீட்டை விட்டு தான் வெளியே போ. ஸோ என்னைக்கு நாம இந்த மலை, ஏரி, குட்டம், சாமி, கடவுள் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோமோ, ஸோ அன்னிலேருந்து கொஞ்சம் வந்து ஃபீல் காம் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
வெளியே நம்ம போனோம்னா கண்டிப்பா வந்து நமக்குமே ஒரு 4 பேரை பார்க்கும்போது, ஸோ 4 பேத்துக்கிட்ட பேசும்போது, கண்டிப்பா நம்ம ஃபீல் நிஜமாலுமே ரொம்ப குட்டா இருக்குங்க. இப்ப இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபோன பார்த்துக்கிட்டோம். அண்ட் தென் வந்து வெளியே போனாலே யாராவது நம்மகிட்ட வந்து பேசுறாங்களோன்னு ஃபோன தான் நோண்டிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாம நம்ம வந்து 4 பேத்துக்கு நல்லா பேசும்போதும், ஸோ அவங்களோட அவங்களோட எமோஷன்ஸ் என்ன? அவங்க தாட்ஸ் என்ன? ஸோ அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஸோ அவங்க கிட்ட நம்மகிட்ட என்ன கத்துக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நெறைய பேத்துக்கிட்ட சொல்லிக் குடுக்கலாம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இந்த உலகங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொன்னும் கத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாரி இல்லாம டிப்ரஸ்டா இருக்கவங்க, ஸோ 4 பேத்துக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா, கண்டிப்பா வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கூட போய் பேசலாம். ஒரு தப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுலருந்து கண்டிப்பா உங்கள டிப்ரஷன்லருந்து வெளிய கொண்டு வரும். டீப் பிரீத். ஒரு மெடிடேஷன் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணியா, கண்டிப்பா நீ டிப்ரஷன்லருந்து வெளிய வந்துருவ ஆக்சுவலா. உன்ன யாரும் டிப்ரஷன் ஆக்க முடியாது. நீ தான் 10 பேர டிப்ரஷன் ஆக்க முடியும். ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் காலையில எழுந்து, காலையில உனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்போ. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா. ஸோ ஈவினிங்ல டைம் இருந்தா ஓகே. காலையில டைம் இருந்தாலும் ஓகே. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து, ஒரு கண்ண மூடி, ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, ஸோ வந்து பிராணாயாமா கூட பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இது மாரி உன்னோட சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி நீ வந்து பண்ணும்போது கண்டிப்பா யூ கேன் ஃபீல் டிப்ரெஸ்டா இருக்கவங்கலாம் கண்டிப்பா இதுல வந்து உனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். அண்ட் தென் ரொம்ப ஆக்டிவேட்டடா இருப்ப. சுறுசுறுப்பா கொஞ்சம் இருப்ப ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ மூட் சேஞ்சஸ் ஆகும். அண்ட் தென் வந்து நீ வந்து ஃபீல் ஃப்ரீ அண்ட் தென் வந்து பார்த்துக்கலாம் நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டேக் ஓவர் யுவர் லைஃப் யுவர் கண்ட்ரோல். ஸோ இந்த சேட்னஸ், இந்த லோன்லினஸ், இந்த எம்ப்டினஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அண்ட் தென் யூ கேன் அச்சீவ் யுவர் சக்சஸ். ஸோ மேக்ஸிமம் பீப்புளுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. டிப்ரெஷனுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸே ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப பீக் லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மெடிகேஷன்ன்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வருஷக்கணக்கில் இருக்கவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு மெடிகேஷன் இருக்கு. தென் கன்சல்டிங் அப்படின்லாம் போகலாம். நம்ம சின்ன சின்ன லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா இந்த டிப்ரஷன் வந்து நம்ம வந்து தாராளமா யாருனாலும் வெளியே வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்க டிப்ரஷன்ல இருந்து வெளியே வந்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை கைஸ்.